بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. குறிப்பாக இந்த கடைசி பத்தில் இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை அடைந்த பாக்கியசாலிகள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியில் ஓதப்படக்கூடிய சூறாக்கள் அதிகமாக மறுமையினுடைய காட்சிகளை பற்றியும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதை பற்றியும் திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு உதாரணங்களோடு சொல்லி காட்டுகிறான். வாழ்க்கையினுடைய லட்சியமே அதுதான். மனிதனை உலகத்தில் அல்லாஹ் படைத்ததே அல்லாஹ்வை விளங்குறதுக்கு தான். மனிதனுக்கு அறிவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தது எதுக்காக? அல்லாஹ்வை விளங்குறதுக்கு தான். மற்றதை விளங்குறதெல்லாம் நோக்கம் அல்ல, லட்சியம் இல்லை. முதல் ஸ்தானம் அல்லாஹ்வை விளங்கணும். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் எவ்வளோ பெரியவன்? அல்லாஹ் எவ்வளோ மகத்தானவன்? அவன் எவ்வளோ பெரிய அரிசியினுடைய அதிபதியாக இருக்கிறான்? அவன் ஒவ்வொரு வினாடியும் அவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் படைப்புகளை படைச்சிட்டு சும்மா விடலை, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அடியார்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறான். சும்மாவே இருக்கிற அல்லாஹ் ரெஸ்ட்டு கிடையாது. அல்லாஹ்க்கு அல்லாஹ்வை பற்றி விளங்க வேண்டும். அல்லாஹ் தன்னைத்தான் அதிகம் அறிமுகம் செய்கிறான். நான் யார்? நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான்? மனிதன் இதை சிந்தித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணும். ஆனால் நன்றி உள்ளவங்க ரொம்ப குறைவு. ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட இதை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறான், எனக்கு ஒரு அவகாசம் கொடு, நான் இந்த ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து காட்டுறேன். லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நீ இந்த மனிதர்களில் பெரும்பான்மையானவர்களை நன்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். நன்றி கெட்டவங்கள நான் மாற்றி காட்டுறேன். உன்னைய மறக்கடிச்சு உன் தீனை பெருசாக எடுக்க மாட்டாங்க. நீ அனுப்பி வைக்கக்கூடிய தூதர்களை நம்ப மாட்டாங்க. மறுமையெல்லாம் நம்ப மாட்டாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்? லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். எனக்கு மட்டும் அவகாசம் கொடு, இந்த மனிதனை வழிகெடுத்து காட்டுறேன். அல்லாஹ் கொடுத்தான். சரி, பரீட்சை வச்சு பார்ப்போம் மனிதனை. அவன் சொன்னான், மனிதனுடைய முன்னாடியும் பின்னாடியும் வலதிலையும் இடதிலையும் நாலாபுறமும் சூழ்ந்து நான் அவனை வழிகெடுப்பேன். மௌத்து வரைக்கும் போராட்டம் தான் வாழ்க்கையில். மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டம் சக்கராத்து. அல்லாஹ் எல்லாருடைய சக்கராத்தை லேசாக்குவானாக. ஈமானோடு மூத்தாகும் பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. வாழ்க்கையில் முக்கியமான கட்டம் அதுதான். மற்ற எவ்வளோ கட்டத்தை தாண்டுறோம் வாழ்க்கையில், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எல்லாம் அதை சந்திச்சு தான் ஆகணும். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்கிறான்ல, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம். அந்த மூச்சு உங்களுடைய தொண்டை குழாயை அடையும் போது அப்படியே கரண்ட காலிலேருந்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வைக்கப்படும். ரூஹு கண்ட காலிலேருந்து தான் உயிர் இழுக்கும் போது அங்கேருந்து தான் இழுக்கப்படும் போது என்ன செய்யும்? அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் இங்கே நெஞ்சுக்குள்ளே நிப்பாட்டிடுவான். நெஞ்சுக்கும்
அந்த தொண்டைக்கு இடையில ஊசலாடும் பொழுது வஅன்தும் ஹீனஇதின் தன்லுரூன், நீங்கள் அந்த நேரத்தில் என்னைய பார்ப்பீங்க, நல்லா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வை பார்க்க முடியாது, மலக்குகளை பார்ப்பீங்க. வஅன்தும் ஹீனஇதின் தன்லுரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துபஸிரூன். அல்லாஹ் சொல்கிறான், அங்கே நான் என் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. ரொம்ப எல்லாரை விட நெருக்கமாக நான் தான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். பிறகு நல்லவங்களுடைய மௌத்து எப்படி இருக்கும், பாவிகளுடைய மௌத்து இருக்கும் எப்படி இருக்கும், சூரா வாக்கையால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணிமிக்க அல்லாஹ்னுடையவர்களே, அந்த சக்கராத்திலையும் ஷைத்தானுடைய போராட்டம் இருக்கும். அப்போ தான் கடுமையான போராட்டம். இவ்வளோ நேரம் வழிகட்டதெல்லாம் பெருசு இல்லை. அங்கே களிமா சொல்லிடக்கூடாது, அல்லாஹுடைய சிந்தனை வரவிட்டக்கூடாது. பாருங்க, அவன் நாலாபுரத்தையும் சொன்னான், முன்னாடி பின்னாடி வலது இடது நாலா பக்கமும் சொந்த மனிதனை கெடுப்பேன். வாழும் போது பல இடங்களில் கெட்ட எண்ணங்களை போடுறது, அமலில் நல்ல வியாபாரம் செய்யும் போது இப்படி பல எண்ணங்கள், துனியாவுடைய ஆசையை காட்டி அல்ல வேறு பொருள் ஆசையை காட்டி பதவி ஆசையை காட்டி இப்படி நாலா புறத்தும் மனிதனை சூழ்ந்து அல்லாஹ்வை மறக்கடிப்பான். ஆனால் ரெண்டு அவன் சொல்ல மறந்துட்டான், மேலாலையும் கீழாலையும் வந்து கெடுப்பேன்னு சொல்லலை. அல்லாஹ் அந்த ரெண்டு வாசலையும் நமக்கு திறந்து வச்சுக்கிறான். அல்லாஹுடைய கிருபை அது. மேலே வராதது காரணம் அடியாருடைய துவா, அமால் இருக்குது. ஷைத்தான்ற சூழ்ச்சியிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள, ஷைத்தான்ற சிக்கிட்டாலும் மேலே தப்பி போகிற வழி இருக்குது. கீழே சுஜூது செய்வது, அமல் செய்வதன் மூலமாக மனிதன் ஷைத்தான்ற சூழ்ச்சின்னு தப்ப முடியும். ரெண்டு வழி அவன் சொல்ல மறந்துட்டான், அல்லாஹ் மறக்கடிச்சான். நாலாபுரத்தை சூழ்ந்து வந்தாலும் துவா இருக்குது, அல்லாஹுடைய தர்பார் வரைக்கும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க முடியும். அமல் இருக்குது, பூமியில் அமல் செஞ்சு நம்ம தப்ப முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான அந்த கடைசி கட்டத்தில் நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க அந்த சிந்தனை இருக்கணும். எந்த சிந்தனை? என்னோட கடைசி தருணம் எப்படி இருக்க போகுது, என்னோட கடைசி தருணம் ஈமானோட அமையணுமே. நான் அதுக்காக துவா செய்தவனாக, கவலைப்பட்டவனாக, அதை பற்றிய பேசியவனாக, நம்ம வாழ்க்கையில் அதுக்கான நேரங்களை ஒதுக்கியவர்களாக இருந்திருக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய உள்ளத்தை நோட்டமிட்டே இருக்கணும், என் உள்ளத்தில் என்ன இருக்குது. குறிப்பாக அல்லாஹ் சொன்னான், இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, உங்களுடைய ரப்பு இருக்கிறானே மன்னிப்பதில் மிக விசாலமானவன், மிக விசாலமானவன். எப்படிப்பட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒரு துவால கூட இருக்கும், நபிசாச கேட்ட துவா, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபினா, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு இருக்குதே எங்களுடைய பாவங்களை விட விசாலமானது. நாங்கள் பூமி நிரம்ப பாவம் செய்தாலும் உன்னுடைய மன்னிப்பு அதை விட விசாலமானது. வசிஅத் ரஹ்மத்துக குல்ல ஷை, உன்னுடைய அருள், உன்னுடைய கிருபை வானம் பூமி விட விசாலமானது. அல்லாஹ் அந்த கிருபையை கொண்டு எங்களை மன்னிச்சுன்னு கேட்பாங்க. அதுதான் அல்லாஹ் சொன்னான் வாசிஉல் மக்ஃபிரா. அதனால தான் நோம் துவக்க நேரத்தை கூட இப்படி துவா செய்வோம், யா வாசி அல் ஃபضل இக்ஃபிர்லி, விசாலமான கருணை உள்ளவனே எங்களை மன்னிச்சிரு. மக்ஃபிரத்தை அல்லாஹ்ட்ட அதிகமாக கேளுங்க. அல்லாஹ் மக்ஃபிரத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்குறான், போட்டி போடுங்க. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்ல், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அது இந்த வானம் பூமியை விட விசாலமானது சொர்க்கம். அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான். அதுக்கு முக்கியமான விஷயம் உள்ளத்தை பக்குவமாக வைக்க. அல்லாஹ் சொன்னா ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்ற நீங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, தன்னைத்தானே பெருசாக நினைக்கக்கூடாது. தன்னை ஒரு சாதாரணமாக, ஒரு பாவியாக, அல்லாட்ட நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியலையே, அடுத்தவங்களை எப்போ நம்ம மதிப்போமோ அப்போ தன்னை நம்ம தாழ்வாக நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. அல்லாஹ் என்னுடைய பார்வையில் என்னையே சாதாரணமாக காட்டலாம், பெருமை வந்துடாமல் என்னை காப்பாற்று. மற்றவர்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமாக வச்சுக்கோ. மற்றவங்க பார்வையில் நான் கண்ணியமாக இருக்கேன், ஆனால் என்னுடைய பார்வையில் நான் ஒரு அற்பமானவன். அப்படி தெரியுதா? அல்லாஹ் சொல்றான், உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டிக்காதீங்க. உங்களுடைய அமலை வச்சு அல்லது வேறு வகையான பாக்கியங்களை வைத்து நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் சரியானவர்கள் என்று உங்களை நீங்களே நினைத்து கொள்ளாதீர்கள்.
ஹுவ அஅலமு பிக்கும், அவனுக்கு தெரியும் நீங்கள் யாருண்டு. உங்களை உலகத்தில் படைக்கும் போது நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? அற்பமாக இருந்தீங்க. இது அன்ஷஅக்கும் மினல் அர்லி அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், தாயினுடைய வயிற்றில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்க, அங்கிருந்து அல்லாஹ் உங்களை பற்றி தெரியும். எவ்வளோ அற்பமான மனிதனை அழகான சங்கையாக அல்லாஹ் படைச்சான். அதனால் நீங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம எப்போ சாதாரணமாக நினைப்போமோ அப்போ அடுத்தவங்கள உயர்வாக பேசுவோம், அடுத்தவங்களை என்ன செய்வோம்? மதிப்போம். அடுத்தவங்களை கேவலமாக பேச மாட்டோம். எப்போ நம்ம அடுத்தவங்களை கேவலமாக, மட்டமாக, அவங்களை இழிவாக நினைப்போமோ பேசுவோமோ அப்போ என்ன அர்த்தம்? நான் நல்லவன், நான் பெரியவன்கிற எண்ணம் உள்ளே வந்துடும். நான் தான் சரியானவன், மற்ற எல்லாம் சரியில்லை, யாரும் சரியில்லை. அல்லாஹ் அங்கே தான் சரி செய்கிறான். உள்ளத்தை முதல்ல சரி செய்யுங்க. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெண்ணுடைய பேர் பர்ராண்டு இருந்துச்சு. அந்த பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினாங்க, ஜெய்னபுன்னு வைங்க. பர்ரா என்று சொன்னால் நல்லவள், நல்லவ. இப்போ நான் நல்லவ, அந்த பெண்ணுக்கு என்ன வந்துடும்? என் பேர் நல்லவன் இருக்கிறான், நல்லவள். தன்னைத்தானே புகழும்படியான ஒரு விஷயம் உள்ளத்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜெய்னபுன்னு வைங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கூட மாற்ற சொன்னான். அதே மாதிரி யாரையும் நேருக்கு நேர் அவரை புகழாதீங்க. நேருக்கு நேர் புகழ்றது, இதனால் என்னாகும்? அவருக்கு பெருமை வரும். மாஷா அல்லாஹ், நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல சொத்து செல்வத்தோடு இருக்கிறீங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறீங்க. சில கட்டம் இருக்குது, பாராட்டுறது வேற, புகழ்றது வேற. புகழ்ச்சியின் காரணமாக அவர்கிட்ட தற்பெருமை உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இன்னொரு சஹாபியை புகழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் உங்கள் சகோதரருடைய கழுத்தை நீங்கள் துண்டிக்கிறீங்க, அவரை ஏன் கொலை செய்கிறீங்க? கொலை செய்யலை, புகழத்தான் செஞ்சார். புகழ்ந்ததுக்கு நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? ஏன் அவரை போய் கொலை செய்கிறீங்க? புகழ்வதின் காரணமாக அவர் உள்ளது தற்பெருமை வரும். தற்பெருமை வந்தால் நாசம்தான். தற்பெருமை வந்தால் நாசம். இப்போ அடுத்தவங்களை புகழக்கூடாதா? அடுத்தவங்களை பற்றி நல்லது தான் பேசணும். இது எப்போ? அடுத்தவங்கள்ட்ட. ஒருத்தரை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது அவரிடம் உள்ள நல்ல தன்மைகளை பேசுங்க மூணாவது ஆள்கிட்ட போய். ஆனால் இங்கே நம்ம அப்படி மாற்றி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். நேருக்கு நாள் அழகாக பேசுவோம், நல்லவங்க மாதிரி இருந்துக்கிடுவோம். பின்னாடி போயிட்டு அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரை பற்றி நல்லது சொன்னால் கூட என்ன சொல்லுவோம்? என்கிட்ட நான் சொல்கிறேன், இங்கே வா, அவர் எப்படி தெரியுமா? சர்வசாதாரணமாக பிறரை பற்றிய குறைகளை பேசுவது தான் இன்னைக்கு வாடிக்கையாக இருக்குது. எப்பயாச்சும் இல்லை, வாடிக்கையே அதுதான். நம்ம தனிமையில் உட்காந்து யோசித்து பார்த்தா தெரியும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பேசுனதை பட்டியலிட்டு போட்டு பார்த்தோம்னா பெரும்பாலும் அடுத்தவங்களுடைய குறையை தான் பேசிட்டு இருப்போம். நன்மையே இருந்திருக்காது, ஒன்று ரெண்டு. அதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான், வன்மையாக கண்டிக்கிறான். இதுதான் தஸ்கியா. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பாராட்டிக்கிறாதீங்கன்னா இது போன்ற புகழ்ச்சிகளை, நேருக்கு நேர் புகழ்றது, நேருக்கு நேர் நல்ல மாதிரியாக இருக்கிறது, பின்னாடி பேசுறது, இந்த மாதிரி நிறைய பாவங்கள்ல மட்டும் மண்டி கிடக்குது. இது போன்ற சில பாவங்கள் தான் பல அல்லாஹுடைய அருளை விட்டு நம்ம தூரமாக்கி வச்சிருக்கு. பல நலவான விஷயங்கள் உலகத்தில் ஹயாத்தாக இருக்க காரணம் இது போன்ற சீர்கேடுகள். உள்ளத்தளவில் நாம் மன தூய்மையானவர்களாக இருக்கணும், பரிசுத்தவான்களாக இருக்கணும். அதைத்தான் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் விரும்புகிறான். மனித சமுதாயத்தை பரிசுத்தப்படுத்தணும். சஹாபாக்கிட்ட இருந்துச்சு, அல்லாஹ் இது போன்ற வசனங்களின் மூலமாக பரிசுத்தப்படுத்தணும். ஒரு தடவை தான் கேட்பாங்க, வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டான். எவ்வளோ விரோதிகளாக இருந்தவங்களெல்லாம் நண்பர்களாக மாறினாங்க. அடுத்தவர்களை அடுத்தவங்கள்ட்ட புகழுவாங்க, நேருக்கு நேரு குறைய சொல்லிக்கிடுவாங்க. குறை இருக்குதா, அது என்ன செய்யணுங்க? குறையை திருத்தக்கூடாதா? திருத்தணும். குறை உள்ளவங்கள்ட்ட போய் பேச. யார்கிட்ட என்ன குறை இருக்குதோ, அல் முஃமினு லில் முஃமினி கல் மிர்ஆத், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போல. கண்ணாடியில் போய் தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதை தான் அந்த கண்ணாடி உங்கள்கிட்ட காட்டும்.
நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க, இன்னொரு ஆள் வந்து கண்ணாடியை பார்க்குறாரு, அந்த கண்ணாடி சொல்லி கொடுக்காது. நீ முன்னாடி ஒருத்தன் போனா அவன்கிட்ட தொப்பி கோணலாக இருந்துச்சு, நான் தான் சரி பண்ணி விட்டேன். அவன் காலரு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் சரி பண்ண சொல்லுமா குறைய. உன் குறைய தான் உன்கிட்ட காட்டும், அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட சொல்லாது. கண்ணாடியோடு ஒப்பிட்டான். ஆனால் நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்கள். நேருக்கு நேரு குறைய சொன்னால் கோச்சிக்கிடுவோம். என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டான், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான். குறை சொல்கிறவங்கள நம்ம நண்பர்களாக வச்சிக்க மாட்டோம். ஆனால் சஹாபாக்களை நபிசாஸ் எப்படி தர்பியை செஞ்சாங்கன்னு சொன்னால், குறை சொல்பவர்களை நண்பர்களாக வச்சுக்கிட்டான். குறை சொல்கிறவங்கள நண்பர்களாக வச்சுக்கிட்டான். நம்மளுடைய ஆடையில் எச்சம் பட்டுருச்சு, இப்போ என்ன செய்வோம்? ஒருத்தர் சொல்கிறார், சட்டையில் காக்க எச்சம் போட்டுருச்சு, சுத்தம் செய்யுங்க. கோச்சிக்கிடுவோமா? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவோமா? அப்படியா, நல்ல வேலைங்க, முன்னாடியே சொன்னீங்க, ஜஸாக்கல்லான்னு சொல்லி சுத்தம் செஞ்சுக்கிடும். நம்முடைய குறைகளை யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கிற தன்மை நம்மகிட்ட இல்லாமல் இருக்கு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்க. ஒரு தடவை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறான். தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் போது அதனுடைய ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடும் போது சொன்னாங்க, உனக்கு எந்த மதிப்பும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டாங்க, அதனால் நான் முத்தமிடுறேன். பக்கத்தில் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹலீஃபாவே அப்படி கிடையாது, அதுக்கு தனி சிறப்பு நபிசாம் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் இதை கடந்து தவாஃப் செஞ்சாங்களோ, முத்தமிட்டாங்களோ, இஸ்திலாம் செய்தார்களோ, இவர்களுக்கெல்லாம் மறுமையில் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் சாட்சி சொல்லும். அதுக்கு ஒரு நாவும் அதுக்கு ஒரு கையும் கொடுக்கப்படும், அது காட்டி சைக்கினை செய்து சொல்லும் என்பதாக சிறப்பை சொன்னோடையுமே ஹஜரத் உமர் தான் சொன்னாங்க, லவ்லா அலியுன் லஹலக உமர். அலி இல்லைன்னு சொன்னால் இந்த உமர் நாசமாக இருப்பேன். அலி இல்லைண்டா இந்த உமர் நாசமாக போயிருப்பேன். ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு குற்றவியல் சட்டத்தில் தீர்ப்பு வழங்கும் போது அதுக்கு தண்டனை நிறைவேற்றுற மாதிரி வந்துச்சு. அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது இப்படி கிடையாதே. ஒரு சட்டத்தை விளக்கி சொன்ன பிறகு அப்போ இதே மாதிரி சொன்னாங்க, லவ்லா முஆதுன் லஹலக உமர். முஆத் இல்லை என்றால் இந்த உமர் நாசமாக இருப்பேன். இவ்வளோ விஷயங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணிக்கு திருமணமாகி 6 மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு. 6 மாதத்தை எப்படிங்க புள்ள பிறக்கும்? உடனே அந்த பெண்ணுக்கு உறுதியாயிருச்சு, இந்த பெண்ணுக்கு குற்றவியல் சட்டத்தை நிலைநாட்டணும். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விசாரித்து கேள்விப்பட்டு வந்து பார்க்குறாங்க, 6 மாதத்தில் புள்ள பிறந்தா இது விபச்சாரம் குற்றம் சுமத்த முடியாது. எப்படி சொல்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு பெண் தாய் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் அலா, அதாவது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, அவள் பெற்று கஷ்டப்பட்டு அவள் பெற்றெடுத்து பாலூட்டி அதை அவனை விட்டு பிரிகிறதுக்கு 30 மாதம்னு அல்லாஹ் சொல்கிறான். 30 மாதம் என்று சொன்னால் 2 வருஷமும் 6 மாதமும், 2 வருஷமும் 6 மாதம், அப்படி தானே? 30 மாதங்கிறது 2 வருஷமும் 6 மாதம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஹவுலைனி காமிலைன், பரிபூர்ணமாக 2 வருடங்கள் பால் ஊட்டட்டும். விரும்புனா குறைச்சிக்கலாம், மசூரா பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அதிகபட்சம் 2 வருஷம் கொடுக்கட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதிகபட்சம் 2 வருஷம் பால் ஊட்டினால் 30 மாதத்தில் மிச்சம் 6 மாதம். ஆக 6 மாதத்துலேயும் குழந்தை பிறக்கலாம். அந்த பெண்ணுக்கு அந்த தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த பெண்ணு வீட்டிலேருந்து அமீர் முடிவு செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணு தப்பு செய்யலை. இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க, 6 மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு. அந்த பெண் துவா செஞ்சுட்டு வந்தாங்க, எல்லாம் என் நிலைமை உனக்கு தெரியும். அந்த பெண்ணுடைய சகோதரி அழுகுறாங்க. அப்போ அந்த பெண்ணு சொன்னால், நீ ஏன் அழுகிறான்? எனக்கு தெரியும், நான் எப்படி என்பது எனக்கு என் ரப்புக்கு தெரியும், அல்லாஹ் விஷயத்தை தீர்ப்பு செய்வான் சொல்லி அந்த பெண் யக்கீனோட போனாங்க. அல்லாஹு தாலா ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா மூலமாக இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தினா குறைந்தபட்சம் 6 மாதத்திலும் குழந்தை பிறக்கலாம். அப்போ அது போன்ற பெரிய பெரிய தண்டனையிலேருந்து பாதுகாக்கப்படும். அப்பையும் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா நன்றி செலுத்தினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, மனிதன்கிற தப்பு செய்யக்கூடியவன் தான்.
ஆனால் நம்மளுடைய தவறுகளை சொல்லும் போது குடும்பங்களில் பார்க்குறோம், சமுதாயத்தில் பார்க்குறோம், ஒருத்தர் நம்மளை குறை சொல்லிட்டாரா அவரை ஒதுக்கிடுறோம், அவரை வெறுத்துடுறோம். அவர் நம்ம கண்ணாடி, நம்மளை சரி செய்யறதுக்கு அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதாக நினைத்து சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர புறக்கணிக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்கிறதில்லை. நாம ஒரு குறை நடந்துருச்சு, மனிதர்கள் இப்போ தவறு பேசிட்டாங்க, நடந்துருச்சு, மன்னிக்கிறது இல்லை. நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலானுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு இட்டுக்கட்டப்பட்டுச்சு, அவதூறு சொல்லப்பட்டுச்சு அநியாயமாக. அல்லாஹ் அவங்கள பரிசுத்தப்படுத்தி ஆயத்தையெல்லாம் இறக்கிட்டான். அந்த இட்டுக்கட்டி பேசியதில் ஒரு நபர் தான் மிஸ்தஹ் என்பவர், பத்ரு சஹாபி. அந்த சஹாபி இட்டுக்கட்டி பேசியிருந்தார் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாஹா பற்றி. எப்போ அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தை இறக்கிட்டானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சஹாபிக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாஹு ஆரம்பத்தில் செலவு பணம் கொடுத்து வந்தாங்க. அவர் ஏழையாக இருந்தார். எப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ, என்னுடைய மகள் ஆயிஷாவை பற்றி இந்த மிஸ்தஹும் தானே அவதூறை பரப்பினார், பேசினார், இனிமேல் அவருக்கு நான் செலவு பணம் கொடுக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் சொன்னாங்க. அது தௌபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுத்து உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தௌபக்கு சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கே இறக்குனது ஆயத்தை. இந்த மாதிரி அந்தஸ்து உள்ளவங்க, விசாலமான எண்ணம் உள்ளவங்க, வசதி படைத்தவங்கெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் போய் ஹிஜ்ரி செஞ்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு செலவு செய்கிற விஷயத்தில் இப்படி முடிவு செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கிறதுக்காக நம்ம விஷயத்தில் குறை செஞ்சிட்டான், நம்ம குடும்ப விஷயத்தை இப்படி பேசிட்டான், அதனால் இனிமேல் உனக்கு எந்த உதவியும் நம்ம செய்யக்கூடாது என்ற முடிவெடுக்கிறது இது போன்ற அந்தஸ்து உள்ளவங்களுக்கு தகுதி இல்லையே. வல்யாஃபு, அவங்கெல்லாம் மன்னித்து விடட்டும், வல்யஸ்ஃபஹு, பரந்த மனதாக அதை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பலையா? உடனே அது தௌபுக்கு அந்த சத்தியத்தை முறிச்சாங்க. அல்லாஹ் ஓ மன்னிப்பு தான் எனக்கு தேவை. அப்போ அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை கொண்டு யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செய்தார்களோ, நாம் யாரால் பாதிக்கப்பட்டோமோ அவர்களெல்லாம் மன்னிக்கணும். அப்போ தான் அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி மன்னிக்கணும். கேட்காமலே மன்னிக்க உயர்ந்த தன்மை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ கட்டங்களில் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமான சூழ்நிலை வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த குறைஷி வாலிபர்கள் சில பேர் 80-700 பேர் சேர்ந்து இதை சும்மா விடக்கூடாது, வந்தவங்களை எப்படியாவது ஒரு முடிவு கட்டிடணும்னு சொல்லி வேறு மலை வழியாக ஏறி இறங்கி சஹாபாக்களை தாக்கிறதுக்காக குறிப்பாக நபிசாசத்தை குறி வச்சு வர்றாங்க. ஆனால் அங்கே உள்ள சஹாபாக்கள் மடக்கி அந்த 800 பேரையும் கைது செஞ்சாங்க. நபிசாசை நினச்சிருந்தா அத்தனை பேரையும் பழி வாங்கியிருக்கலாம். விசாசம் விட்டுருங்க. எவ்வளோ இடங்களில் நம்ம காட்ட முடியும். சஹாபாக்கள் வாழ்க்கையில் அதை எடுத்தாங்க. மன்னிக்கிறதுக்கான அடையாளம் என்ன? மன்னிக்கிறதுக்கான அடையாளம் மன்னிச்சிட்டோம், ஒருத்தரை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா எந்த கட்டத்தையும் அதை சொல்லி காட்டக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைமை வரும்போது, உனக்கெல்லாம் நான் இப்படி செஞ்சேன், இப்படி துரோகம் பண்ணிட்டானே, நான் அதான் இப்படி செலவு பண்ண கொடுத்துட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் நான் கவனிச்சிட்டு இருந்தேன், என்னையே இப்படி இவன் கேட்டுட்டான் என்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சொல்லி காட்டலைன்னா நாம் மன்னிச்சிட்டோன்னு அர்த்தம். எது வரைக்கும் பிரச்சனை வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது அவர்களுடைய பழைய குறைகள் எடுத்து பேசுவோமோ நாம் இன்னும் அவர்களை மன்னிக்கவில்லை என்று அர்த்தம். மனிதங்கிற அடிப்படையில் வாழ்க்கையில், குடும்பத்தில், சமூகத்தில் இது போன்ற கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் அல்லாஹ் இதை தான் தெளிவாக பேசுகிறான். உங்கள் தொழுகையை பற்றியோ உங்களுடைய மற்ற நோன்பை பற்றியெல்லாம் தெளிவாக அல்லாஹ் விரிவாக பேசலை. சமூக வாழ்க்கையில் சீர்கேடு இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு மனோநிலை சமுதாயத்தில் உண்டாகணுங்கிறதுக்கு தான் இது போன்ற விஷயங்களை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில். அதனால் இந்த விஷயத்தை நம்ம உள்ளத்தில் எடுக்கணும். முதல்ல அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு வேணும்னு சொன்னால் நாம் அடியார்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்களில், சகோதர சகோதரிகள், நம்முடைய இரத்த உறவுகளில், இது போன்ற இடங்களில் நம்ம பிரிவை வச்சுக்கிட்டு என்ன கண்ணீரை வடித்தாலும் சரி நம்மளுக்கு தௌபா கபூலாகாது. அல்லா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையான்னு அல்லாஹ் கேட்குறானே. அதனால் இந்த மகஃபிரத்துடைய விஷயம் இருக்குதே, நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பை எப்படி ஆசைப்படுறோமோ அதுபோல் நாம் அடியார்களை மன்னிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும்.
அதுதான் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. எவ்வளோ நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், உண்மை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பெருசாக பாதிக்கப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல பாதிக்கப்பட்டோமா? யோசிச்சு பாருங்க. நபிமார்களை போல பாதிக்கப்பட்டோமா? சஹாபாக்களை போல பாதிக்கப்பட்டோமா? ஆனால் மன்னிச்சு காட்டினாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், நான் இன்றைக்கி யாரையும் பழி வாங்க வரல. எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க அந்த குறைஷிகளால். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேரையும் மன்னிச்சாங்க. அந்த மன்னிப்பின் காரணமாக எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடச்சிச்சு, எல்லாம் முஸ்லீமானாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடையவர்களே, நாம் இந்த விஷயத்தை கவனம் செலுத்தணும். ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களில், நம்மளுடைய சொந்த பந்தங்களில், சமுதாயத்தில் எது வரைக்கும் இந்த நிலைமை உண்டாகாதோ அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி முடியும். பாருங்கள், நமக்குள்ளே பிரிஞ்சு கிடக்கிறோம், சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு கிடக்குது, ஒருத்தர் மன்னிக்கலை, சேர்ந்து வாழ தயாராக இல்லை. சோதனைன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்? அவங்க ஒருத்தருக்கு வர்ற சோதனையை பார்த்து இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுவோம். எதிரிகள் அல்ல, சமுதாயத்தில் உள்ளவங்களே, குடும்பத்தில் உள்ளவங்களே, அவனுக்கு வேணும், நல்லா வேணும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மிகவும் கீழ்த்தரமான குணம், இது கீழ்த்தரமான குணம். அதனால் அல்லாஹ் இது போன்ற மிருகத்தனமான குணங்களை விட்டு மாற்றி ஒரு புனித குணத்தை உண்டாக்கத்தான், பரிசுத்தமான ஒரு நிலையை உண்டாக்கத்தான் அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை ஏராளமாக குர்ஆனில் சொல்லி காட்டினான். அல்லாஹு தாலா சூரத்துல் கமரில் இந்த மாதிரி முஷ்ரிக்கீன்கள் அவங்கள ஹிதாயத்து நசீவாகவே இல்லை, என்னென்னமோ அற்புதத்தை கேட்டாங்க, எல்லா அற்புதமும் காட்டப்பட்டுச்சு. நிலாவை பிளந்து காட்டுங்கன்றாங்க, நிலாவும் ரெண்டாக பிளந்துச்சு, உண்மையிலேயே பிளந்துச்சு நிலா. வன் ஷக்கல் கமர் பிளந்துச்சு, ஆனால் ஹிதாயத்து இல்லை. என்ன சொல்லிட்டாங்க? இது சூனியம், இது பகிரங்கமான, இது நிரந்தர சூனியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நபிமார் காலத்துலேயும் வந்த மக்கள் அந்த மாதிரி தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட வந்து அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த பாறை பிளக்கட்டும், அதிலிருந்து ஒட்டகம் வரட்டும், அது எங்களுக்கு முன்னால் குட்டி இட்டு எங்களுக்கு டெய்லி பால் தரட்டும். நடக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அதையும் அல்லாஹுடைய குதிரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் அப்படியே வர வச்சான். அவ்வளோ பெரிய ஒட்டகம் வந்துச்சு, பயங்கரமான ஒட்டகம். ஆனால் அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சான், இதுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சீங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். அந்த மாதிரி கெடுதல் செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த ஊரையே அழிச்சான். சமூது கூட்டத்தை அல்லாஹ் இடியாலே அழிச்சான். அப்போ இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை பார்த்து ஹிதாயத்து எத்தனையோ பேர் கிடைக்கல. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்ம நபிஸா ஈமானை தந்திருக்கிறான், இஸ்லாமை தந்திருக்கிறான், குர்ஆனை தந்திருக்கிறான். இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், குர்ஆன் கிட்ட வந்துட்டோம், கையில் குர்ஆன் கிடச்சிருச்சு, வாழ்க்கையில் குர்ஆன் வரணும். வந்ததுக்கான அடையாளம் என்ன? எல்லாரோடையும் அன்பாக இருக்கிறது, எல்லாரோடையும் சுமூகமாக இருக்கு, எல்லாரையும் உயர்வாக நினைக்கிறது. யாரும் தாழ்ந்தவன் கிடையாது, நான் தான் தாழ்ந்தவன், என்னட்ட தான் கெட்ட எண்ணம் இருக்குது, நான் யாரையும் மதிக்கிறது இல்லை, நான் சரியில்லை என்ற அந்த நிலைக்கு உள்ள தளவில் நாம் வந்துட்டோம்னு சொன்னால் எல்லாரையும் நாம் உயர்வாக பார்க்கக்கூடியவங்களாக ஆயிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அடுத்தவர்களை உயர்வாக கருதக்கூடிய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா வகையான உள்ளத்தின் உண்டான அழுக்குகளை விட்டும் அல்லாஹ் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.